மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். உண்மையை சொன்னா நீங்க கொஞ்சம் மீடியான்றதுனால உங்களுக்கு சொல்றேன், தயவு பண்ணி நான் சொல்றத நிஜமா நீங்க உங்க ஆபீஸ்ல போய் ஆராய்ஞ்சு பாருங்க. நான் ஜிஎஸ்டி பத்தி பேசும்போது நான் தனிநபரா பேசல, அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் எல்லாரோடும் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோதி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்கே எதுக்கோ வந்துட்டே இருக்கு, அது தப்பு. ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க. இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்களா, நீங்கள் கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேலே கூட வரி போட்டாங்க இல்லைங்க. ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் VAT, அதோடு இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸைஸ் ஆக, அதை தவிர ஸ்டேட் லெவலில் இருந்த எத்தனையோ அடிஷ்னல் டாக்ஸஸ், கிட்டத்தட்ட 17 வரிகளும் 8-9 செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு. அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க. அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகுதான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேலே வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியிலேருந்தே வரி இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு நீங்கள் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி, அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமாக நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான். அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம். ஏன், அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. ஆனால் கடைகளில் பில்லு கொடுக்கும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ கடைகளில் பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியராக போட்டு உங்கள் கையில் கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ தோணுது, ஓஹோ இப்போ தான் நம்ம கட்டுறோமா, ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் வரி கட்டுறோம் போல் இருக்கு அப்படின்னு தோணுது. தப்பது. முதலையும் இருந்துச்சு, இப்போவும் இருந்துச்சு. இப்போ நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அந்த பில்லில் நாங்கள் போடுறோம். இதை பாருங்க, இது இந்த ஐட்டம்க்கு 5% வரி, அதில் 2.5 மாநிலத்துக்கு போகுது, மீதி 2.5 மத்திய அரசுக்கு வருது. அதை போட்டு காட்டுறதுனால இப்போதான் வரி வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை. லாஸ்ட் பாயிண்ட், ஜிஎஸ்டியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்து தான், அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால ஜிஎஸ்டியை பற்றி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் மக்களிடையே இதை பற்றி உணர்வு, அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாக. 6% is the requirement for education, is what all educationists are saying. Apparently 6% of the budget, yeah, GDP. But then we are not getting it. We are not getting that much. But you know, ma'am, when you ask this question, it is right. It's good for you to ask this question. But education is both a center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at, and together is what we should take for assessing how much is being spent on education. So just not the central government, because it's a subject under both center and state. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடக்கும்போது மத்திய அறிவிச்சிருக்கீங்க. ஸோ வந்து திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க, இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அதை பத்தி முதல்ல ஜாதிக்கு வெற்றி திமுக தேடுதா? சமத்துவம்னாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜாதியை பற்றிய விஷயத்தில் திமுக வெற்றி தேடுதா? மத்திய அரசு சென்சஸ்ல நாங்க கொண்டு வரோம்னு சொன்னோம், தப்பு ஒண்ணு இல்லை. பல பேர் கேட்டிருக்காங்க. இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்துருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையாக உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமாக எடுக்கிறோம். அதனால இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்றைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க,
ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது. ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு, மனித கழிவை குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம், வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்கள் முன்னேறல அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்டேட்டில் கூட இந்த மாதிரி மனித கழிப்பை கொண்டு போய் தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் சேர்க்கல. அதனால் இந்த விஷயத்தில் அரசியல் ரீதியாக பார்க்காம இதனால நம்ம அதுலேருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியுன்றதை பற்றி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்கள் வென்றோம் நீங்கள் தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுறணும். மத்திய அரசு இன்னும் நிதி கொடுக்க மாட்டேங்குது, இருந்தாலும் ஏதோ கேட்டீங்க. நாம் தொடர்ந்து எந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தினாலும் மத்திய அரசுக்கு எதிராகவே சட்டமன்ற தீர்மானம் கட்சி நிறைவேற்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான், நீங்கள் கேள்வியில் எப்படி பார்த்தீங்களோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்கே ஒரு தீர்மானம் வந்துடும், இல்லை இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எங்கள் தமிழர்களின் மனோநிலை எப்படி இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.